சீனி அவரைக்காய் நல்லா பிஞ்சு காயாக வாங்கி வச்சுக்கோங்க. இதில் சத்துக்கள் நிறையா இருக்குது. இரும்பு சத்து, நார்ச்சத்து அதிகமாக்கனால கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கருவில் உள்ள குழந்தையோட வளர்ச்சிக்கு இது அதிகமாக உதவியாக இருக்குது. ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களோட கவுண்ட்டை கூட்டி கொடுக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பிளட்டில் உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிடுது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிரம்பி இந்த சீனி அவரைக்காயை இனிமேல் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற சீனி அவரைக்காயை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், குழம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கர் முடிய ஹையில் வச்சுருங்க. சவுண்ட் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மசால் போட்டு இந்த சீனி அவரைக்காய் அவ்வளோ ருசியாக தயாராகிடும். சப்போஸ் தண்ணி இருந்ததுன்னா லேசாக வற்ற வச்சுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலும் கம்பம் கட்டும். வாழ்க்கை வளமுடன்.